கடப்பாக்கல் யூஸ் பண்ணி காஸ்ட் எஃபெக்டிவாக அதே சமயம் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல நீட் லுக்கை கொடுக்குற மாதிரியான ஒரு ஹோம் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் கிச்சன் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். கடப்பாக்கல் யூஸ் பண்ணி எங்களோட புது வீட்டில் எங்களோட ட்ரீம் கிச்சனை எப்படி நாங்கள் க்ரியேட் பண்ணோன்னு. அந்த வகையில் இப்போ வந்து வார்ட்ரோப் அண்ட் ஸ்டடி டேபிள் இது வந்துட்டு எப்படி 2 பெட்ரூம்க்கு நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற A to Z டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 15 பாயிண்ட்ஸ் உங்கள் கூட இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்குமே கூட உங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு டிசைன் நாங்கள் எப்படி சூஸ் பண்ணோம் அப்படின்றது. ஸோ வார்ட்ரோப் எடுத்துக்கும் போது நம்ம இந்த மாதிரி வேணும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். சில பேருக்கு ஹேங்கர் தேவைப்படும், சில பேருக்கு மடித்து வச்சா பிடிக்கும். ஸோ அதில் வந்து டிசைன் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கணும். எங்களுக்கு வந்து மெயினாக ஹேங்கர்ஸ் நான் யூஸ் பண்ணுவோம். இந்த வார்ட்ரோப் பார்த்தீங்கன்னா எங்கள் பழைய வீட்டோட வார்ட்ரோப். இதுக்கு முன்னாடி நாங்கள் இருந்த வீட்டோடது. புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி 7 months ஆகுது. ஸோ இது வந்து இந்த வார்ட்ரோப் இப்போ இருக்க வார்ட்ரோப் வந்து 7 months யூஸ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் நான் ஏன் போடுறேன்னா, ஸோ தட் இது நல்லா இருக்குது அப்படிங்கிறத கான்ஃபிடென்ட்டாக என்னால் சொல்ல முடியும். அதனால ஸோ டிசைன் இன்ஸ்பிரேஷன் அதுதான். அந்த பழைய வார்ட்ரோப் வந்து எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ அதே மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு தான் இதை பண்ணோம். ஆல்மோஸ்ட் ரொம்ப எதுவும் சேஞ்சஸ் இல்லை, ரொம்ப ஸ்லைட் வேரியேஷன் தான். மற்றபடி அதே மாதிரி தான். ஈவன் இன்ஸ்டாகிராம், கூகுள் இமேஜஸ், பின்ட்ரெஸ்ட் இது எல்லாத்துலேயுமே ஃபோட்டோஸ் பார்த்தேன். பட் எனக்கு அந்த வார்ட்ரோப் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதை தான் செலக்ட் பண்ணோம். அண்ட் அடுத்து முக்கியமாக பண்ண வேண்டியது டீக்ளட்டரிங் பண்ணணும். நம்மளோட க்ளோத்ஸ், நம்ம வார்ட்ரோப்குள்ளே என்னெல்லாம் வைக்கிறோம், வார்ட்ரோபோ பீரோவோ அதுக்குள்ளே நம்ம என்னெல்லாம் வைக்கிறோமோ அது எல்லாத்தையும் டீக்ளட்டர் பண்ணி அதோட இன்வென்ட்ரி வந்து நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா புதுசாக நம்ம வார்ட்ரோப் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு திங்ஸையும் இப்போ பழைய வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 வார்ட்ரோபும் 1 பீரோவும் வச்சுருந்தோம். ஸோ வந்து எனக்கு 3 கேபினெட்ஸ் மாதிரி தேவைப்படுது அப்படிங்கிற ஒன்று. ஒரு இதில் பார்த்தீங்கன்னா என்னோட அக்சசரிஸ்லாம் இருக்கும், ஒரு இதில் வந்து ஃபைல்ஸும் வச்சுருந்தேன். ஸோ எந்தெந்த இடத்துக்கு எவ்வளோ ஸ்பேஸ் தேவை, இந்த வார்ட்ரோப்ல என்னென்ன வச்சுக்கலாம், இதெல்லாம் வச்சது போக இடம் பத்தலைன்னு நம்மளுக்கு வேற எங்கே வைக்கணும். ஜஸ்ட் நம்ம வந்து கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்து நம்ம தான் அதை செலக்ட் பண்ணணும். ஸோ வந்துட்டு அதுக்கு முக்கியமாக பண்ண வேண்டியது நீங்கள் டீக்ளட்டர் பண்ணணும். ஸோ டீக்ளட்டர் பண்ணணும், தேவையில்லாத ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன முக்கியமான பொருளோ அதை எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்க முடியும். அடுத்தது வந்து வார்ட்ரோபோட சைஸ். இந்த கொஸ்டின் எனக்கு நிறைய வரது உண்டு. ஈவன் கிச்சனுக்கோட சைஸ் கேட்டாலும் பெட்ரூமோட சைஸ் கேட்டாலும் அதே தான். வார்ட்ரோபோட சைஸ் அது வந்து நம்மளோட பெட்ரூம் என்ன சைஸ் வருதோ அதை பொறுத்து தான் தீர்மானிக்க முடியும். இந்த வார்ட்ரோப் வந்துட்டு பெட்ரூமில் வந்துட்டு ஒரு சைடு வாலில் பாத்ரூமோட டோர் இருக்குது, அது பக்கத்தில் இருக்க ஸ்பேஸில் அதை பண்ணும். அது வந்து மாஸ்டர் பெட்ரூம். இது பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம். இது ஒரு சைடு வாலில் என்ன ஸ்பேஸ் இருக்கோ அதில் ஸ்டடி டேபிளோட வார்ட்ரோப் வேணும் அப்படின்னு சொல்லி பண்ணோம். ஸோ என்ன ஸ்பேஸ் இருக்குதோ அதை வச்சு தான் நாங்கள் பண்ணோம். ஸோ ஸ்பேஸ் வந்து என்னால் கன்ஃபார்மாக இந்த சைஸ் இருந்தால் கரெக்டாக போதும் அப்படின்னு யாராலுமே சொல்ல முடியாது. நம்மளுக்கு வந்து நம்மளோட ரூம், நம்ம புதுசாக கட்டுற வீட்டில் ரூம் எப்படி வருது அதை பொறுத்து தான் நம்ம வந்துட்டு இது சேஞ்ச் ஆகும். ஸோ நம்மளோட பிளாட் சைஸ் இந்த மாதிரியான நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. நம்ம எத்தனை ரூம் செலக்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ஸ்பேஸ் விடுறோம், இதை பொறுத்து நம்ம வார்ட்ரோப் சைஸ் மாறும். அதுக்கேற்ற மாதிரி ஷெல்ஃப்ஸ் மாதிரிக்கலாம். ஸோ கடப்பாக்கல் ஐடியா வந்துட்டு இன்ஜினியரோட ஐடியா தான். ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி பண்ண வீட்லேயும் கிச்சன்லேயும் சரி இங்கேயும் சரி கடப்பாக்கல் தான் போட்டிருந்தாரு. அது எப்படி இந்த மாதிரி பிளாக் கலரில் எனக்கு இருக்க வேணாம் அப்படின்னு நான் கேட்கும் போது பெயிண்ட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு டிஃப்ரென்ஸே தெரியாதுனாரு. இதை பார்த்தீங்கன்னா உட் மாதிரியே இருக்கும், பட் இது வந்து பெயிண்ட். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ரைமர் அடிச்சுட்டு வீட்டுக்கு வெளியில் ஏஷியனில் எக்ஸ்டீரியர் பெயிண்ட் அடித்தாங்க, அதே பெயிண்ட் தான் உள்ளே அடிச்சிருக்காங்க. அந்த பெயிண்டோட கலர் கோட் எனக்கு தெரியல, இன்ஜினியர் சார் தான் வந்து செலக்ட் பண்ணி போட்டார். ஸோ அந்த பெயிண்ட் தான் போட்டிருக்காங்க. 7 months யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஒரு ஸ்க்ராட்சும் எதுவும் இல்லை. அப்படியே ஏதாவது இருந்தால் கூட நம்ம ரீபெயிண்ட் பண்ணிக்கலாம். ஒரு வுட்டுன்னு வந்துச்சுன்னா நம்ம ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு பண்ணணும். பட் இந்த கடப்பாக்கல் ஃபுல்லாகவே கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்லேயே வந்துருச்சு. எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணியிருக்க நம்ம வுட்டெல்லாம் சிலது யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதுக்கு மட்டும்தான் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு இன்ஜினியர் ப்ளஸ் கார்பெண்டரோட ஒர்க் தான் இந்த எக்ஸிக்யூஷனில் இருக்குது. ஸோ இதில் வார்ட்ரோப்னு வரும்போது லாஃப்ட் ஸ்பேஸும் இருக்குது. ஸோ வந்து லாஃப்ட் பார்த்தீங்கன்னா மேலே எப்படி நார்மலாக ஒரு வீட்டில் ஷெல்ஃப் வந்து கபோர்ட் க்ளோஸ் பண்ணாமல் எப்படி நம்ம பண்ணுவோம், பழைய டைம்லலாம் வீடு எப்படி பண்ணுவோம், அந்த மாதிரி கான்க்ரீட்டில் வந்துட்டு
லாஃப்ட் போட்டுட்டு கீழே வந்துட்டு செங்கல் வச்சு கடப்பாக்கல் வச்சு நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த கிளிப்பில் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி தான் வார்ட்ரோப் பண்ணாங்க. மிச்சம் இருக்க ஸ்பேஸை டோர் போட்டு நாங்கள் க்ளோஸ் பண்ணிக்கிட்டோம். ஆக்சுவலாக இந்த லாஃப்ட் இல்லாமல் கீழே இருக்க வார்ட்ரோப்ல இப்போ நான் ரூமில் காட்டுறதுல இதை விட கொஞ்சம் சின்ன சைஸ் வார்ட்ரோப் மாடுலர் கிச்சன் அதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஷோரூமில் போய் நான் விசாரிச்சும் போது அபவுட் ஒரு 1 lakh ஓவர் லிட்டில் அபவுட் ஓவர் 1 lakh சொன்னாங்க. 1,10,000 அந்த மாதிரி சொன்னாங்க. பட் இந்த ஹோல் ஹவுஸுக்குமே ஃபுல் வுட் ஒர்க் நிறைய இன்னும் கொஞ்சம் டிவைடர் அந்த மாதிரிலாம் ஒர்க்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். சேர்த்தே வந்து 5,87,000 டோட்டலாகவே முடிஞ்சிருச்சு. பட் அதுதான் இந்த காஸ்ட் சேவிங் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் பார்க்குறதுக்கும் நம்மளுக்கு நல்ல லுக் அண்ட் நிறையா நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப நாள் உழைக்கக்கூடியதாகவும் இருக்குது. அடுத்து வந்து ஹேங்கர். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எனக்கு வந்து எல்லா துணியும் ஹேங் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து லாண்ட்ரியை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு நான் பண்ணுறது இதுதான். ஸோ ஹேங்கர் வந்து எப்படி செவத்தில் மாட்ட முடியுமா அப்படிங்கிறது டவுட் எனக்கும் இருந்தது. பட் அது ரொம்ப ஈஸியாக பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் வுட் வாங்கின கடையிலே ஒரு ஹார்ட்வேர் ஸ்டோர், அதுலேயே அந்த இது கிடச்சிது. அந்த ஸ்டீல் பைப் வந்து லென்த்துன்னு சொல்லுவாங்க. அந்த லென்த்தில் வந்து கார்பெண்டர் வந்து மெஷர் பண்ணி இந்த லென்த் வாங்குங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா அந்த சைடில் வைக்கிற ஹோல்டரோட பேர் ஒன்று சொன்னாங்க, அது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அந்த ஹோல்டர் வாங்கி இதையும் வந்து கார்பெண்டரை ட்ரில் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ரொம்ப ஸ்டடியாக ஸ்ட்ராங்காக இருக்குது. என்னோடய சைடு வார்ட்ரோப்ல நிறையவே துணி போட்டிருப்பேன். அப்போவுமே வந்துட்டு அது வந்து ஸ்ட்ராங்காக நல்லா ஹோல்ட் பண்ணுது. ஸோ வந்து உங்களுக்கும் இந்த மாதிரி ஹேங் பண்ண பிடிக்கும்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரியும் நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ண முடியும். அடுத்து வந்து ட்ரா. ஸோ இந்த மாதிரி கடப்பாக்கல்லையும் வந்துட்டு நீங்கள் ட்ராஸை செய்யலாம் அப்படிங்கிறது இந்த வீடு கட்டும் போது இன்ஜினியர் சொல்லும் போது கார்பெண்டர் பண்ணும்போது கூட எனக்கு எப்படி ட்ரா பண்ணுவாங்கன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சைடில் வந்துட்டு வுட்டு கொடுத்தாங்க, ஃபுல்லாக வுட்டு கொடுத்தாங்க. 4 ட்ரா வைக்கலாம் இங்கே அப்படின்னாங்க. ஒரு சிங்கிள் ட்ராவாக இருந்தால் ரொம்ப நீளமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து 2 ட்ரா போதும்னு தோணுச்சு. ஸோ 2 ட்ராவோட நிறுத்திக்கிட்டேன். ஏன்னா எப்போவுமே கார்பெண்டரிங் ஒர்க்கில் ட்ராக்கு தான் நம்மளுக்கு வந்து காஸ்ட் செலவாகும். நம்மளை ஜஸ்ட் வெறும் ஷெல்ஃபாக கட்டுறதை விட ட்ராக்கு நிறைய செலவாகும். ஏன்னா அதுக்கு நம்ம நிறைய திங்ஸ் வாங்குற மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி ஒர்க்கும் ஜாஸ்தி, வுட்டும் நிறையா தேவைப்படும். ஸோ எனக்கு 2 ட்ராவுமே வந்து எனக்கு எனஃபாக பட்டுச்சு. இன்னர்ஸ் வைக்கிறதுக்கு தான் அது தேவைப்பட்டது. ஸோ அந்த மாதிரி 2 ட்ரா மட்டும் நான் இதில் வச்சுக்கிட்டேன். எல்லா வார்ட்ரோப்பும் மொத்தம் 4 வார்ட்ரோப் கேபினட்ஸ் இருக்கும். 4மே வந்துட்டு இதே டிசைன் தான். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வுட் வந்துட்டு வீடு ஃபுல்லாகவே வந்துட்டு நாங்கள் மரைன் பிளைவுட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸப்ட் பாத்ரூமில் வந்துட்டு WPC யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் வந்து லேமினேட் வந்துட்டு 4 பக்கம், அதாவது 6 பக்கம் வரும். எல்லா பக்கமுமே லேமினேட் போடணும். அப்போ தான் ரொம்ப நாள் வந்துட்டு நல்லா இருக்கும், மாய்ஸ்சர் எதுவும் பட்டால்னு. சில பேர் பார்த்தீங்கன்னா என்னோட மாமியார் வீட்டில் பார்த்தீங்கன்னா பின்னாடி பக்கம் வந்து லேமினேட்டே ஒட்டாமல் விட்டுருந்தாங்க. பின்னாடி பக்கம் ஒட்டுறதுக்குன்னு ஒரு லேமினேட் இருக்குது. அது கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக இருக்கும், அதை வாங்கி ஒட்டிக்கலாம். சைடில் வந்து எட்ஜ் டேப்புன்னு ஒன்று ஒட்டுவாங்க எல்லா சைடையும் சுற்றி, அது வந்து நல்லா ஒட்டணும். ஸோ நாங்கள் வாங்கியிருக்க லேமினேட் வந்துட்டு பியல் ஒயிட் அப்படிங்கிற கலர் மைக்கா தான் நாங்கள் வாங்கினோம். மேட் ஃபினிஷ் தான் அது. நாங்கள் இதே கலர் தான் வீடு ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்கோம், யூனிஃபார்மாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. எனக்கு வந்து இந்த ஒயிட் கலரில் பண்ணணும்னு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால கிச்சனுக்கு மட்டும் கிளாஸ் ஃபினிஷ், க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும்ன்ட்டு. இது வந்து ரொம்ப அழுக்காலாம் அல்ல பெட்ரூம். அது வந்து ஹேண்டில். ஸோ ஹேண்டில் வந்துட்டு கொஞ்சம் நாங்கள் காஸ்ட் கூட தான் வாங்கினோம். மேட் பிளாக் ஃபினிஷ், பெயிண்ட் உரியாத மாதிரி ரொம்ப குவாலிட்டியானதாக வாங்கணும். காஸ்ட் ஞாபகம் இல்லை, பட் ரொம்ப காஸ்ட்லின்னு மட்டும் ஞாபகம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஹேண்டில் செலக்ட் பண்ணும்போது உள்பக்கம் ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். ஸோ தட் வெளியில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு எலகண்ட்டான ஒரு ஃபினிஷ் கொடுக்கும். அதே மாதிரி லாக்கும் வந்துட்டு குவாலிட்டியான லாக் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஒரு டோரில் வந்து லாக் இருக்குன்னா இன்னொரு டோரில் வந்துட்டு தாப்பாக இருக்கணும். இந்த தாப்பா உங்களுக்கு அடுத்து காட்டுறேன். அப்புறம் வந்து மேக்னெட் ஸ்டாப்பர் இருக்குது. இது எல்லாமே ஏன் இப்போ நான் சொல்கிறேன்னா, நம்ம மாடுலராக ஃபுல் வுட்டில் போனால் தான் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். அப்படி கிடையாது. நம்ம வந்து கடப்பாக்கல் உள்ள ஃபுல்லாக வந்து கடப்பாக்கல் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்லேயே வந்துடும். அதுதான் இன்ஜினியர் எங்ககிட்ட சொன்னது. கடப்பாக்கல் எல்லாமே உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்லேயே வந்துடும், உங்களுக்கு ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக தான் இருக்கும் இது, அண்ட் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. இந்த மாதிரி தான் தாப்பாலும் வந்து நீங்கள் வச்சுக்கலாம், எல்லாமே பண்ணலாம். அடுத்தது ஒரு மல்டிபர்பஸ் கேபினெட் மாதிரி அதே மாஸ்டர் பெட்ரூமோட இன்னொரு சைடு கார்னரில் பண்ணோம் நாங்கள். இது வந்து எதுக்காக பண்ணேன்னா ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அந்த 2 வார்ட்ரோப்ல வச்சாச்சு.
ஒரு கேபினெட் வந்து என் ஹஸ்பண்டுக்கு, இன்னொன்று வந்து எனக்கு. என் பையனோடது என் செகண்ட் பெட்ரூமில் இருக்குது. இதில் நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா டாக்குமெண்ட்ஸ், ஃபைல்ஸ், என்னோட லேப்டாப், கண்ணாடி பக்கத்தில் இருக்கனால நான் யூஸ் பண்ணுற ஸ்கின் கேர், மேக்கப், அக்சசரிஸ், அப்புறம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஒரு ஒரு சில 2 பெட்ஷீட், ஒன்று வந்து துவைக்க போட்டிருக்கேன், ஒரு 2, 3 பில்லோஸ் அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து மெடிசின்ஸ், ஹேண்ட் பேக்ஸ், இது எல்லாமே வச்சுருக்கேன். மேலே கொஞ்சம் அப்பவுமே இடம் ஃப்ரீயாக இருக்குது. இது எல்லாம் தான் எங்கள் வீட்டில் பழைய வீட்டில் ஒரு வார்ட்ரோப்ல வந்துட்டு என் ஹஸ்பண்டோட ட்ரெஸ் ப்ளஸ் கொஞ்சம் இதில் இருக்க கொஞ்சம் திங்ஸ் இருந்தது. அப்புறம் மேக்கப் அக்சசரிஸ்லாம் என்னோட வார்ட்ரோப்ல இருந்தது. ஸோ இதுக்கும் வந்து ஸ்பேஸ் கொடுக்கணுங்கிறது எனக்கு டீக்ளட்டர் பண்ணி என்னோட இன்வென்ட்ரி என்னன்னு தெரிஞ்சனால தான் இதுக்கு என்னால் ஸ்பேஸ் கொடுக்க முடிஞ்சது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி டேபிள். ஸ்டடி டேபிள் ஏன் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன்னா, இதுவும் வந்து நாங்கள் செங்கல் அண்ட் கடப்பாக்கல் வச்சு தான் பண்ணியிருக்கோம். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா செங்கல் வச்சுருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு கடப்பாக்கல் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்க. கடப்பாக்கல்லுக்கு மேலே நாங்கள் ஃபஸ்ட்டு டைல்ஸ் ஒட்டலாம் அப்படின்னு நினச்சோம். டைனிங் டேபிளில் ஒரு ஒயிட் கலர் டைல்ஸ் போட்டிருப்போம், ஃபுல் பாடி வெர்டிஃபைட் டைல். அது போடலான்னு நினச்சோம். பட் டைனிங் டேபிள்லே அது வந்து முடிஞ்சிருச்சு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணது. அது வந்து இப்போ ஸ்கொயர் ஃபீட்டே 200 300 வரும் அந்த டைல்ஸ். ஸோ அது காஸ்ட்லியாக இருந்தனால வுட் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருந்தது. சரி வுட்டே போட்டுடலாமான்னு கார்பெண்டர்கிட்ட கேட்கும் போது வுட்டே போடலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ கடப்பாக்கல்லுக்கு மேலே வுட் வச்சுட்டு சைடில் பார்த்தீங்கன்னா 2 எட்ஜ் டேப் போட்டிருப்பாங்க. ஒன்று வந்து கடப்பாக்கல்லுக்கு இருக்கும். ரொம்ப அகலமாக இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா கடப்பாக்கல் இருக்குது, அதுக்கு மேலே வுட் இருக்குது. சைடில் வந்து குழந்தைங்க எதுவும் இடிச்சுக்காமல் இருக்க மாதிரி ஃபுல்லாக வளைச்சும் விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இதுலேயுமே வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். இதில் வந்து நான் வந்து திங்ஸ் சிலது வைக்கிற மாதிரி இருந்தனால ட்ரா கேட்டேன். 2 ட்ரா இருக்குது. ஒரு இதில் கேமரா அக்சசரிஸ், வீடியோ எடுக்கிறதுக்கான இதெல்லாம் இருக்கும். இன்னொரு இதில் சில ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இதில் நாங்கள் பண்ண ஒரே ஒரு மிஸ்டேக் இருக்குது. அதுதான் அடுத்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எனக்கு அது பெரிய இஷ்யூவாக இப்போ படல, அதுவும் அடுத்த பாயிண்டில் ஷேர் பண்ணுறேன். பட் இதுக்கு வந்துட்டு 2 ட்ரா பண்ணியிருக்கோம். இதே இடத்துல நீங்கள் ஒரு ட்ராவும் பண்ணலாம். செகண்ட் பெட்ரூம்க்கும் இதே மாதிரி தான் ஸ்டடி டேபிள் பண்ணியிருக்கோம். கடப்பாக்கல்லுக்கு மேலே வுட்டு, அந்த வுட்டுக்கு மேலே நாங்கள் சூஸ் பண்ண அதே லேமினேட், அதே ஹெச் டேப், அதே தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஹேண்டில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்துட்டு நாங்கள் சூஸ் பண்ணதில் டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது. அந்த இதில் சாரி, எனக்கு பிராண்ட் நேமும் அது விலையும் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அதே இதுதான் ஹேண்டில் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி செலக்ட் பண்ணும். ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் ஆனிச்சுன்னா, சேர் போடும்போது கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்கும். இது ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, அதனால தான் இந்த இடத்துல நோட் பண்ணி. எனக்கு ஆனால் அது இப்போ பெரிய இஷ்யூவாக தெரியல. ஆக்சுவலாக டேபிளோட ஹைட் வந்து கரெக்டாக இருக்குது. பட் ட்ரா வந்து நாங்கள் கொஞ்சம் அகலமாக பண்ணிட்டனால உட்காரும் போது இடிக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இப்போ நான் ஆடியோ வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணும் போதும் இதே நாங்கள் உங்களுக்கு இப்போ காட்டுற அதே சேரில் அந்த இடத்துல உட்காந்து தான் பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு அது இஷ்யூவாக தெரியல. உங்களுக்கு அப்படி இருக்குன்னா நீங்கள் வந்து டேபிள் செலக்ட் பண்ணும்போது ட்ரா எதுவும் பண்ணுறீங்கன்னா கால் எப்படி இடிக்குமா என்னன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா தரையில் வந்து டைல்ஸ் போடும்போது தரையும் கொஞ்சம் பெருசாகும். ஹைட்டு ரொம்ப ரொம்ப இல்லை, ஒரு 5 சென்டிமீட்டர் அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு ஆனால் ரொம்ப பெரிய இஷ்யூவாக தெரில, டு பி ட்ரூத்ஃபுல். அண்ட் வந்து சேர் வந்து நான் இன்னும் வாங்கலை. நான் வந்து இந்தியன் பேங்க்கில் ஒர்க் பண்ணும்போது ஒரு சேர் வந்து பேங்க்கில் ஒருத்தநாடு பிரான்ச்சில் இருக்கும்போது போட்டிருந்தாங்க. அந்த சேர் மாதிரி வாங்கணும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ப்ராபபிளி நவம்பர் வாங்குவேன்னு நினைக்கிறேன். வாங்கினேன்னா உங்க கூட ஷேர் பண்ணுறேன். அது வந்து நல்லாயிருக்கும் அந்த சேர் ரொம்ப. அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம். ஸோ செகண்ட் பெட்ரூம்லேயும் டிட்டோவாக அதே மாதிரி தான் வார்ட்ரோப் பண்ணியிருக்கோம். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூமில் மாஸ்டர் பெட்ரூமில் காட்டினேன் அதே தான். இந்த பெட்ரூமோட சைஸ், இந்த செகண்ட் பெட்ரூமோட சைஸ் வந்து 10க்கு 12 அந்த சைஸ் இருக்கும். ஸோ ஈவன் கட்டில் கூட நாங்கள் வந்து இதே மாதிரி கல் வச்சு உள்ள மண் நிரப்பி கிரானைட் போட்டு, கான்க்ரீட் போட்டு அது மேலே கிரானைட் தான் போட்டிருக்கோம். ஸோ எல்லாமே இம்மூவபிளாக இருக்குது. எங்கேயாவது போகணுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு சில குவரிஸ்லாம் இருந்தது. திஸ் இஸ் அவர் ஃபார் அவர் ஹோம். ஸோ அதனால நாங்கள் இங்கே தான் செட்டில் ஆக போகிறோம்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ எனக்கு அப்பப்போ மாத்திர பர்சன் கிடையாது. டெக்கரேஷன்ஸ் வேணால் ஏதாவது சின்ன சின்னது சேஞ்ச் பண்ணுவேனே தவிர பொசிஷனை மாற்ற மாட்டேன். ஸோ ஐ எம் ஓகே வித் இட். ஸோ அதே அந்த வார்ட்ரோப் எப்படி இருந்ததோ அதே தான் இங்கேயும். உள்ள டிசைன்லேருந்து, ட்ராலேருந்து, ஹேங்கர்லேருந்து சைஸ் தான் அந்த ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். அதே மாதிரி குழந்தைங்க ரூமில் ஸ்டடி டேபிள் பண்ணுறதா இருந்தால் ஸ்டடி டேபிள் அங்கே பார்த்தீங்களே அதே மாதிரி தான். மேலே வந்து ஒரு புக் ஷெல்ஃப் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து கண்டிப்பாக புக் ஷெல்ஃப் வந்து தனியாக கொடுக்கணும்.
குழந்தைங்களுக்கு. ஏன்னா அவங்க படிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக கொடுக்கணும். அந்த இயருக்கு அவங்களுக்கு என்ன புக் தேவையோ அதை மட்டும் வெளில வச்சுக்கிற அளவு ஸ்பேஸ் போதுங்கிறனால கொடுத்துருக்கேன். இதில் வந்து என் பையனோட ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த ட்ராஸில் இருக்கும். இன்னொரு ட்ராலையும் ஸ்டேஷ்னரி ரிலேட்டட் ஐட்டம் தான். இதில் மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஒன்று என்ன பண்ணியிருக்கோன்னா, மேலே ஒரு புக் வைக்கிற ஷெல்ஃப் வந்து உட்லே தான் பண்ணோம். கடப்பாக்கல்ல நாங்கள் பண்ணும்போது நான் யோசிக்கலை புக் ஷெல்ஃப் வேணும்னு. என்னோட சிஸ்டர் தான் சொன்னாங்க, புக் ஷெல்ஃப் மறக்காமல் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது பின்ட்ரெஸ்ட்டில் ஒரு ஃபோட்டோ பார்த்தேன். இந்த மாதிரி வார்ட்ரோபோட ஒரு ஸ்டடி டேபிள், அதுக்கு மேலே புக் ஷெல்ஃப் இருந்தது. ஸோ வந்து புக் ஷெல்ஃப் வந்து உட்டிலே தான் கொடுத்தாங்க. அதே மாதிரி அந்த முன்னாடி இருக்க செவர் இருக்கு பாருங்க, அதுலேயும் வந்து உட் வச்சு கவர் பண்ணாங்க. மேலே ஷெல்ஃப் கொடுக்குற போது கவர் பண்ணணுமான்னு கேட்டாங்க. ஸோ நான் வந்து அதை கவர் பண்ண சொன்னேன். ஸோ அவ்வளோதான். இந்த 2 வார்ட்ரோப் அண்ட் கடப்பாக்கள் எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் ஷார்ட்ஸ்லேயோ இல்லை வீடியோலையோ ரிப்ளை பண்ணுவேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஹைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்க கூட, வீடு கட்டுறவங்க கூட இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.